60 கிலோ இருக்க வேண்டிய ஆள் 70 கிலோ இருந்தாங்கன்னா இந்த அடி வயிற்றுக்குள்ளால 10 கிலோவுக்கு இந்த மாதிரி ஆபத்தான கெட்ட கொழுப்பு இருக்கும். நீங்கள் இறைச்சி கடையில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்ற மாத்திரை ஏதாவது வேலை செய்யுமா? இன்றைக்கி நிறைய பேர் எத்தனையோ வருஷமாக மாத்திரை மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு இருந்தால் ஏதாவது மாத்திரை வேலை செய்யுமா? நான் இத்தனை வருஷம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேனே, எனக்கு ஏதாவது நோய் சரியாச்சா? என்னைக்காவது யோசித்து பார்த்தீங்களா? நினச்சி பாருங்கள். இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு வயிற்றுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்ற மாத்திரை ஏதாவது வேலை செய்யுமா? இன்றைக்கி இரத்த குழாய்க்குள்ளால பிளாக் வந்து திடீர் எதிர்பாராத இருதய மாரடைப்புக்கு முக்கியமான காரணமே இந்த அடி வயிற்று கொழுப்பு தான். அதனால தான் சொல்லிகிட்டே இருக்கு, இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி கொடுங்க. அனுப்பி கொடுப்பீங்களா? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். இந்த தம்பிக்கு 140 கிலோலேருந்து 70 கிலோ, மொத்தம் 70 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கேன். புரோட்டீன் பவுடர் கிடையாது, மாத்திரை கிடையாது, ஜூஸ் கிடையாது, கடின ஓடும் பயிற்சி கிடையாது, ஜிம்மு கிடையாது, பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சை கிடையாது. அப்போ எப்படின்னு கேட்குறீங்களா? பேலன்ஸ்டு ஹோம் ஃபுட் டயட் பிளான், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. இன்னைக்கு நிறைய பேர் இந்த அடி வயிற்று கொழுப்புன்னு நோயினே தெரியாமல் வருஷ கணக்கில் மாத்திரை மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அதனால தான் சொன்ன, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் நண்பர்களை அனுப்பி கொடுங்க. இந்த உலகத்தில் யாராவது ஒரு ஆளுக்கு பிரயோஜனப்படும். நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு இருந்தால் நம்ம சாப்பிட்ற மாத்திரை ஏதாவது வேலை செய்யுமா? கண்டிப்பாக உங்கள் நண்பர்களை அனுப்பி கொடுப்பீங்களா? அனுப்பி கொடுங்க. கொடுப்பீங்களா சார்? அனுப்பி கொடுங்க. ஓகேவா? ஸ்டே டியூன்.